வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் சேனல். ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிரண்டையை பற்றி பார்க்க போகிறோம். பிரண்டை அப்படின்றது நம்ம நிறையா இடத்துல பார்த்துருக்கோம். அதுவும் இந்தியாவில் அது அதிகமாகவே இருக்குது. இந்தியா மற்றும் இலங்கையில் இந்த பிரண்டை காட்டு வெளியில் அதிகமாக இருக்கும். இந்த பிரண்டைக்கு இன்னொரு பேர் வஜ்ரவள்ளி அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. இது சிக்ஸஸ் குவாட்ராங்குலாரிஸ் அப்படின்னு நம்ம பைனாமியல் நேமில் சொல்லுவோம். இதோட சாறு நம்ம உடம்புல பட்டால் அது அரிக்கும். ஆனால் அதோட வேரும் இலையும் தண்டும் நம்மளுக்கு அதிக மருத்துவ குணம் தருது. இதை நம்ம அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதிகமாக எந்த ஒரு நோயுமே வராது. அதை தான் அந்த காலத்திலேருந்து சித்த மருத்துவர்களே சொல்லிட்டு வராங்க. எலும்புக்கு அதிகமாக இது சக்தி கொடுக்கும். எலும்போட இணைப்பு பகுதியில் வாயு சீற்றத்தால் நம்ம தேவையில்லாத நீர்லாம் தேங்கிவிடும். இதுக்கு காரணம் முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் வரும். இதெல்லாம் சரி பண்ணுறது இந்த பிரண்டை தான். பிரண்டையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. சித்தர்கள் நிறைய மருத்துவ குணத்தை எழுதி வச்சுருக்காங்க. மன அழுத்தம் இல்லை வாயு இந்த சம்மந்தப்பட்ட நோயெலாம் இருந்தால் கூட இதை குணப்படுத்தும். இதை துவையலாக செஞ்சு சாப்பிட்டா செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். இந்த பிரண்டை உப்பு அப்படின்றது குழந்தைகளுக்கு உண்டாகும் பேதியை நிறுத்துறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அப்புறம் வாய்ப்புண், உதடு, நாக்கு வெடிப்பெல்லாம் குணப்படுத்தும். பிரண்டையை நெய் விட்டு வணக்கி அரைச்சி ஒரு டீஸ்பூன் காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்டு வந்தால் சில நோய்கள்லாம் குணமாகும். எலும்புமுறிவு ஏற்பட்டால் கூட இந்த பிரண்டை துவையலை சாப்பிட்டா நம்மளுக்கு அது சரியாயிரும். மூட்டு வலி, எலும்பு முறிவுக்கெலாம் பிரண்டை ஒரு மருந்தாகவே உதவுகிறது. பிரண்டைனா நம்ம துவையலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை பிரண்டை நம்மளுக்கு எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். பிரண்டை உப்புன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பிரண்டை இலை துவையல் இதெல்லாம் இருக்குது. நம்ம இதை வீட்டில் வளர்த்திட்டு வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த நோயுமே வராதுன்னு சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் வற்றலை செஞ்சு கூட சாப்பிட்லாம். நாக்கு சுவையின்மை இதெல்லாம் குணமாகும் வற்றலாம் சாப்பிட்டோம்னா. அப்புறம் பிரண்டை உப்பு ரொம்ப ரொம்பவே உடலுக்கு நல்லது. இந்த பிரண்டை உப்பு சாப்பிட்டு வந்தால் நம்மளுடைய உடல் பருமன்றது குறையும். ஊழ சதையெல்லாம் குறைச்சி நல்ல சதையை உருவாக்கும். வாரத்தில் 2-3 டைம் இந்த பிரண்டை உப்பை சாப்பிட்டு வரலாம். இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.